நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனத்தில் செவிலியராக பணியாற்ற மிகப்பெரிய வாய்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் எனப்படும் அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனத்தில் செவிலியர் அதிகாரிகளாக பணியாற்றக்கூடிய 2218 மத்திய அரசு பதவிகளுக்கான அறிவிப்பாணை தற்போது வெளிவந்துள்ளது. இந்த மத்திய அரசில் பணியாற்றக்கூடிய செவிலியர் அதிகாரிகள் பணிகளானது நர்சிங் ஆபீசர் ரெக்ரூட்மெண்ட் காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அல்லது NORCET என்று சுருக்கமாக குறிப்பிடப்படும் ஒரே தேர்வின் மூலம் நிரப்பப்படுகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை தற்போது மதுரையிலும் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோவில் எய்ம்ஸ் நர்சிங் ஆபீசர் யார் விண்ணப்பிக்கலாம், தேர்வு முறை, முழு சேலரி ஸ்ட்ரக்சர், இன்ஹான்ஸ் சேலரி, அலவன்சஸ், ப்ரமோஷன், பென்ஷன், கரியர் growth என அனைத்தையும் விரிவாக பார்க்கலாம். எய்ம்ஸ் மருத்துவமனைகளில் நோயாளி பராமரிப்பு, ICU, ஆபரேஷன் தியேட்டர், எமர்ஜென்சி, வார்டு மேனேஜ்மெண்ட் போன்ற பணிகளை மேற்கொள்வதே நர்சிங் ஆபீசரின் முக்கிய பொறுப்பு. இது குரூப் B சென்ட்ரல் கவர்மெண்ட் பெர்மனன்ட் ஜாப் ஆகும். NORCET என்பது நர்சிங் ஆபீசர் ரெக்ரூட்மெண்ட் காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இந்த தேர்வை எய்ம்ஸ் நியூ டெல்லி நடத்துகிறது. இந்த ஒரே தேர்வின் மதிப்பெண் அடிப்படையில் பல எய்ம்ஸ் நிறுவனங்களில் நர்சிங் ஆபீசராக நியமனம் வழங்கப்படுகிறது. கல்வி தகுதியாக BSc நர்சிங் அல்லது BSc ஹார்ஸ் நர்சிங் அல்லது போஸ்ட் பேசிக் BSc நர்சிங் பயின்றதுடன் ஸ்டேட் நர்சிங் கவுன்சில் அல்லது இந்தியன் நர்சிங் கவுன்சிலில் ரெஜிஸ்ட்ரேஷன் பெற்றிருக்க வேண்டும். இந்த கல்வி தகுதி இல்லாத பட்சத்தில் இதற்கு மாற்றாக GNM டிப்ளமோ, நர்சிங் ரெஜிஸ்ட்ரேஷன் மற்றும் 50 படுக்கைகளுக்கு மேற்பட்ட மருத்துவமனையில் 2 வருட அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். இதற்கு 18 வயதிலிருந்து 30 வயது வரை விண்ணப்பிக்கலாம். OBC மாணவர்களுக்கு 3 ஆண்டுகளும், SC/ST பிரிவு மாணவர்களுக்கு 5 ஆண்டுகளும் அதிகபட்ச வயதில் தளர்வு வழங்கப்படுகிறது. NORCET தேர்வானது 2 நிலைகளில் நடைபெறும். ஸ்டேஜ் 1 பிரைமரி CBT எனப்படும் முதல் நிலை கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். ஸ்டேஜ் 2 மெயின் CBT எனப்படும் 2ஆம் நிலை கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். ஸ்டேஜ் 2 மதிப்பெண் மற்றும் மெரிட் அடிப்படையில் இறுதி பணி அமர்த்துதல் நடைபெறும். இப்போது அனைவரும் அதிகம் எதிர்பார்க்கும் சேலரி பற்றி பார்க்கலாம். எய்ம்ஸ் நர்சிங் ஆபீசர் பதவியில் 7வது ஊதிய குழுவில் அடிப்படை ஊதியம் ரூபாய் 44,900 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 8வது ஊதிய குழு வரையறையின்படி குறைந்தபட்சம் 1 லட்சம் ரூபாய் முதல் மாத சம்பளமாக இந்த செவிலியர் அதிகாரிகள் பணியிடங்களுக்கு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செவிலியர் அதிகாரிகள் தொடர்ந்து பணியாற்றி சில வருடங்கள் அனுபவங்கள் பெறும் பொழுது அவர்களது ஊதியம் மத்திய அரசின் கீழ் பணியாற்றும் மருத்துவர்களுக்கு இணையாக வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனத்தில் பணியமர்த்தப்படும் மருத்துவ செவிலியர்களுக்கு அடிப்படை ஊதியத்துடன் சேர்த்து அகவிலைப்படி, வீட்டு வாடகைப்படி, பயண செலவுக்கான படி, பயண செலவுக்கான அகவிலைப்படி, செவிலியர் படி, செவிலியர் உடைக்கான படி, இரவு பணிக்கான படி, குடும்பத்துடன் பயணம் செய்வதற்கான படி, குழந்தைகளின் கல்வி வளர்ச்சிக்கான படி, மருத்துவ செலவுக்கான படி என பல படிகள் வழங்கப்படுகின்றன. புதிய ஓய்வூதிய பிடித்தம், வருமான வரி போன்ற பிடித்தங்கள் போக முதல் மாத சம்பளமாக ரூபாய் 95,000 கிடைக்கும். ஒவ்வொரு ஆண்டும் வருடாந்திர ஊதிய உயர்வு கிடைக்கும். அகவிலைப்படியும் ஒவ்வொரு 6 மாதத்திற்கு ஒரு முறையும் மத்திய அரசின் அறிவிப்புகளின் படியும் உயர்த்தப்படும். எனவே சம்பளம் வருடந்தோறும் அதிகரிக்கும். அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனத்தில் மருத்துவ செவிலியர்களின் பதவி உயர்வு மிகவும் சிறப்பாக இருக்கும். மருத்துவ செவிலியர் அதிகாரிகள் முதுநிலை மருத்துவ செவிலியர் அதிகாரிகளாகவும், அதன் பிறகு செவிலியர் மேற்பார்வையாளர்களாகவும், துணை செவிலியர் மேற்பார்வையாளர்களாகவும், மேலும் பதவி உயர்வு பெற்று செவிலியர் மேற்பார்வையாளர்களாகவும், இறுதியாக தலைமை செவிலியர் அதிகாரிகளாகவும் உயர்ந்த நிர்வாக பதவிகளுக்கு பணி உயர்வு பெறுகிறார்கள். இந்த வேலைக்கான முக்கிய நன்மைகள்: மத்திய அரசு நிரந்தர வேலை, 7வது ஊதிய குழு லெவல் 7 பணபலன்கள், உயர்ந்த சம்பளம், நாடு முழுவதும் மதிப்புமிக்க மருத்துவமனைகளில் வேலை, பதவி உயர்வு, வேலை வாய்ப்பு, மெடிக்கல் பெனிஃபிட்ஸ், LTC, சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ், பெய்ட் லீவ், தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஊதிய பலன்கள். நண்பர்களே, நீங்கள் நர்சிங் துறையில் படித்துக் கொண்டிருக்கிறீர்களா அல்லது GNM அல்லது BSc நர்சிங் முடித்துள்ளீர்களா? அப்படியானால் எய்ம்ஸ் NORCET உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மிக சிறந்த மத்திய அரசு வேலைவாய்ப்பு. நல்ல சம்பளம், நிரந்தர வேலை, தேசிய அளவிலான அங்கீகாரம், சிறந்த கரியர் growth இவை அனைத்தும் ஒரே தேர்வின் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனத்தில் செவிலியராக பணியாற்ற தற்போது வெளிவந்துள்ள 2218 பதவிகளுக்கான அறிவிப்பு ஆணை இந்த வீடியோவின் கீழ்ப்பகுதியில் இணைக்கப்பட்டுள்ளது. தேவையான செவிலியர்கள் பயன்படுத்திக் கொள்ளவும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நர்சிங் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மத்திய அரசு வேலை, சம்பளம், பே கமிஷன், பென்ஷன் மற்றும் போட்டித் தேர்வுகள் தொடர்பான இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.